வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பரபரப்பான முறையில நேத்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. என்னடா நடிகர் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆயிட்டாரே! இதுக்கு பின்னாடி என்னப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததுல, இவரு அதிகமான முறையில போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவரை சார்ந்த பல நபர்கள் பேர் அடிபட்டிருக்கு. ஆனா இன்னும் அவர்கள் விசாரிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி என்னப்பா நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பேச போறோம். அது மட்டும் இல்லாம நெட்டிசன்ஸ் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே இந்த சப்ஜெக்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படி ட்ரக்ஸ் இவ்வளோ ஈஸியா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில வந்திருக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஹாட் ஆஃப் த டாபிக் இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு செய்தியும் நம்ம சேனல்ல பார்த்துருவோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சென்னை நுங்கம்பாக்கம்னு சொன்னாவே நம்ம எல்லார் மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா நைட் பார்ட்டி. நைட் பார்ட்டினா அவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குங்க. அப்படி ஒரு செலிபிரிட்டிஸ் போவாங்க, அரசியல்வாதிகள் போவாங்க, காசு பணம் கொட்டி கிடக்கிறவங்கள கூத்தடிக்கிற ஒரு இடம்னா சென்னை நுங்கம்பாக்கம் ஏரியாஸ் தான். நிறைய பப் செட்டப் இருக்கு, பப்பு இருக்குது, பாருக்கு நிறைய இருக்குது. அங்கே போகாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்குது சென்னை நுங்கம்பாக்கம் ஏரியா. சரி, அப்படி இருக்கும்போது அங்கே அடிக்கடி இந்த பார்ட்டிகள் நடக்கிறது யூஸ்வல் தான். நம்ம அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் ஒரு பாரில் மட்டும் பிரச்சனை நடந்திருக்கு. அடித்தடி பயங்கர கலவரமா இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவர்கள் போய் விசாரிச்சதுல என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி அங்கே போய் அட்டன் பண்ணதில் அங்கே நிறையா ட்ரக்ஸ் பறிமுதல் நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னடா ட்ரக்ஸு புழங்குதா எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. அதை சார்ந்த நபர்களை விசாரிக்கும் போது தான் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் அவர் பேர் அடிபடுது. அவர் தான் பிரசாந்த். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சதுல அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம சேலத்துல ஒரு நபர் இதை பறிமுதல் பண்றாங்க, எங்களுக்கு அங்கிருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருப்பா சேலத்துல ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பிரதீப்னு ஒருத்தர் மாற்றாரு. பிரதீப் கூப்பிட்டு விசாரிச்சதுல அவரு தான் ஸ்ரீகாந்துக்கு நான் கொடுத்துருக்கேன், சரி யாருக்கெல்லாம் நீ ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்கா சொல்லுன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு மிரட்டி விசாரிச்சதுல நடிகர் ஸ்ரீகாந்த் பேரை அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில நடிகர்கள் சில இயக்குநர்கள் பேரும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம நியூஸ்ல பார்த்த விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அவருக்கும் மெயின் ட்ரக் டீலர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஜான் அப்படிங்கிறவர். அவரை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா நான் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது போக போலீஸ் கிடுக்குப்பிடியில கூப்பிட்டு மிரட்டி கேட்டதுல ஒரு 30 பேருக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்டையும் கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட்டை பார்த்தா நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் பேரு இருக்கு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக ஸ்ரீகாந்தை மட்டும் ஹைலைட் பண்ணி இவருக்கு என்ன பண்ணீங்க, எத்தனை முறை இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு கேட்டதில் 10 முறைக்கு மேலே இந்த ட்ரக்கை டெலிவரி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காரு ஜான். இதுக்கப்புறம் தான் போலீஸாருக்கு மிகுந்த சந்தேகம் வருது. உடனே நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களை அணுகி அவரை கூப்பிட்டு தனிமையில் விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் அவர் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் ட்ரக்ஸ்க்கெல்லாம் அடிமை கிடையாது, நான் ட்ரக்கை பயன்படுத்துனதே கிடையாது, போதைப் பொருளை நான் பயன்படுத்துறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த சாட்சியங்கள் அடிப்படையில் போலீஸ் அவர்கள் ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தி கேட்டதில் அவர் ஸ்டார்டிங்கில் நழுவிட்டு இருந்தார், இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போல்டாக பேசிகிட்டு இருந்தார். இருந்தாலும் ட்ரக்ஸை ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்க, போதைப் பொருளை ஒருத்தர் கண்டினியூஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா 48 நாளுக்குள்ளே அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிற ஒருத்தர் 48 நாளுக்குள்ளே அவர் அவரோட ரத்த மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா அவர் ட்ரக்குக்கு அடிமையாக இருக்காரா, ட்ரக்கை பயன்படுத்தக்கூடிய ஆளா அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. அந்த ஒரு டெஸ்ட் எடுத்ததில் பாசிட்டிவ் வந்துருச்சு. பாசிட்டிவ் வந்தோடனே இப்போ ஸ்ரீகாந்தால் மலப்பவும் முடியல, இதை மறைக்கவும் முடியல, ஒத்துக்கிட்டாரு. ஆமாங்க நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், ரீசெண்ட் பீரியடில் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா போலீஸ் துருவி கேட்டிருக்காங்க, சரி நீங்கள் ஏதாவது இது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்களா, வேற யாராச்சும் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போலீஸ் தீவிரமாக இவரை கேட்குறாங்க. இவர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததில் இல்லை நான் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறேன், வேற யாருக்குமே நான் இது செல்லிங் மைண்டில் நான் இதை பண்ணுறதில்ல, நான் வாங்கி நானே பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, சொன்னதுக்கப்புறமா இவர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில்
ஆஜரானதுக்கப்புறமா கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து ஜாமீன் வேணும். நான் வந்து எங்கேயும் வெளியெல்லாம் போயிட மாட்டேன். நாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு ஓடிட மாட்டேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து ஒத்துழைக்கிறேன். நான் வந்து எங்கேயும் போயிட மாட்டேன். நான் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து சரண்டர் ஆகிறேன். நான் வந்து ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லி கோர்ட்லேயும் வந்து இதை வந்து இந்த கேஸை வந்து இப்போ முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஏ கிரேடு கிளாஸ் ஜெயில் தான் வந்து இவருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நீதிபதிகள் ஒத்துக்கிட்டாங்க. சரி நீங்கள் அந்த ஜெயில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் தான். அதில் ஏ கிரேடாக இருந்தானே பி கிரேடாக இருந்தானே. சரி இப்படித்தான் வந்து ஸ்ரீகாந்த் அவர்களோட கெரியரில் இப்படி ஒரு திசை மாற்றம் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நியூஸ் மீடியாவில் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, இதில் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் உள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸும் நம்மளுக்கு வந்து அடிபடுது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே இந்த அரசியல்வாதிகளாகட்டும் அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக்கை வந்து முழுமையாக ஒழிக்கணும். அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ரக்ஸ் வரவே கூடாது. இதனால் நிறைய இளைஞர்கள் சீரழிகிறாங்க, நிறைய பேர் குடும்பம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி எல்லாருமே பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி சாதாரணமாக புழக்கத்துக்கு வந்திருக்கு இந்த போதைப்பொருள். அப்படி இருக்கும்போது எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாருமே பேசுகிறதா இதெல்லாம் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம், வன்மையை கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் அரசியல்வாதிகளும் உள்ளிருந்து இந்த வேலையை பண்ணுறதுனால, பறிமுதல் பண்ணுறனால, பரிமாற்றம் பண்ணுறனால நாளைக்கு தமிழ்நாட்டோட இளைஞர்கள் நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 கிராம் ட்ரக் வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வர்றதுக்காக 7,000 ரூபாயா, 7,000 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக விற்கும்போது அதை 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களா 1 கிராம். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது பல லட்சங்கள் பல கோடிகளில் போகும் போல. அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்த் அவர்களே வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வந்து இந்த போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து அடிபட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியல. இன்னும் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா டேரக்டர்ஸ் பேர் அடிபட்டிருக்கு, நிறைய நடிகர்கள் பேரும் அடிபட்டிருக்கு. இப்போ நாம் வந்து அதை பற்றி பேசுகிறோம்னா அது உண்மை செய்தியாக இல்லாமல் போனால் அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி ஆகும். அதனால் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரட்டுமே, அதுக்கப்புறம் பார்ப்போம் யாரெல்லாம் இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சினிமா துறை சார்ந்தவங்க நிறைய பேர் இந்த ட்ரக்குக்கு அடிமையாகிட்டு வராங்க. அதில் மிக முக்கியமான ஒரு நடிகர் இருக்காராம். ஆல்ரெடி அவரை பற்றி வதந்திகள் நிறைய பரவிட்டே இருக்குது. அவராகத்தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அது யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அவர் யார் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு கெஸ்ஸிங் தான், சரிங்களா? சரி ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இன்றைக்கி வீரவசனம் பேசுகிற நடிகர்கள் எல்லாம் நம்ம திரையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் ட்ரக்கை வந்து எதிர்க்கிறேன், ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சு அதை முழுமையாக ஒழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படங்கள் தான் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு. எல்லா மாஸ் படங்களையும் எடுத்து பாருங்கள். இப்போ அப்டேட்டில் கடைசியாக இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை மையமாக வச்சு தான் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், இன்னும் பல இயக்குநர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த ட்ரக்கை எய்ம் பண்ணி தான் வந்து படம் எடுக்கிறாங்க. ஒருவேளை இப்படி படம் எடுக்கிறனால ஒரு ஈர்ப்பு வந்துடுதோ, அப்போ என்னப்பா அந்த ட்ரக்கில் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் போயிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நம்மளுக்கு ஏற்படுது. அதனால் இந்த சினிமா துறை இந்த ட்ரக்குன்னு சொல்லி அந்த படமாக எடுத்து தொலையாமல் கம்முன்னு இந்த மலையாள படங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான கதைகள், திரைக்கதைகள் சூப்பராக இருக்குது. நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை தான் வந்து எடுக்கிறாங்க, உணர்வுபூர்வமான படங்கள் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட படங்கள் நம்ம சினிமாவில், தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஏன்னா இந்த ரீசெண்ட் பீரியடில் எங்கே பார்த்தாலும் கலவரம், கள்ளச்சாராயம், அதுக்கப்புறம் பார்த்து இந்த ட்ரக்கு, போதைப்பொருள் அது இதுன்ட்டு இந்த மாதிரியான கல்ச்சரை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம தமிழ் டேரக்டர்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கொஞ்சம் ஃபோக்கஸ் லைனை மாற்றிவிட்டு மக்களை வந்து திசை திருப்பாமல் அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு படங்களை கொடுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளோட வேண்டுகோள். ஓகே, நம்ம யாரையுமே நம்ப முடியாது. நான் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறது யோசிச்சு பார்த்து, ஆனால் என்னடா இவர் போய் இந்த விஷயத்தில் அதுவும் ட்ரக்கை யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. எல்லாம் திரையில் பார்க்குறது வேறு, ரியாலிட்டியில் வந்தாச்சுன்னா என்ன வேணாலும் இருக்கலாம், யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இதுதான் நான் பேச வந்த கருத்து, பேசுகிறேன் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி நம்ம சேனல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அழுத்தி பாருங்கள். நல்லா ஒரு அனிமேஷனெலாம் பயங்கரமாக வரும். எப்படியெல்லாம் சொல்லி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.